கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஜொகூர் மாநில தேர்தலில் பெசாத்து கட்சியின் மோசமான செயல்பாட்டை தொடர்ந்து அடுத்த பொதுத் தேர்தலில் அக்கட்சியின் தலைவர் முகைதீன் யாசின் தனது பாகோ நாடாளுமன்ற தொகுதியை இழக்கக்கூடும் என்று பாங்கியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓம் கியான் மிங் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் முகைதீனின் நீண்ட அரசியல் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு ஜொகூர் நீண்ட காலமாக பெசாத்துவின் கோட்டையாக கருதப்பட்டு வருவதாக ஓம் கூறினார். முகைதீன் நீண்ட காலமாக இப்பகுதியை நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார் என்றும் மேலும் மந்திரி விசாராகவும் பணியாற்றியுள்ளார் என்றும் அவர் ஒரு போட்காஸ்ட் நேர்காணலில் கூறினார். முகைதீன் பாகோ தொகுதியில் 9 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய கட்சியான பாஸ் அவ்வப்போது தங்கள் இலக்குகளை மாற்றிக்கொள்ளும் என்று ஜாகித் விமர்சித்ததை தொடர்ந்து பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி அக்கட்சிக்கு மறைமுகமான ஒரு குத்தலை விடுத்துள்ளார். ஆம்னோ கட்சியின் தலைவராகவும் இருக்கும் ஜாகித் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கு முன்னதாக தனது கட்சிக்கும் பாஸ் கட்சிக்கும் இடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் எதுவும் இல்லை என்று நேற்று தெரிவித்தார். மேலும் அரசியல் நிகழ்வுகளுக்கு ஏற்ப கட்சியின் நிலைப்பாடு மாறக்கூடும் என்பதால் பாஸ் கட்சி தலைவர்களின் அறிக்கைகளை மிகைப்படுத்தி பார்க்க வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்தார். இதற்கு பதில் தரும் விதமாக தமது முகநூல் பதிவில் பாஸ் கட்சியின் அரசியல் வியூகத்திற்கு நெகிழ்வுத்தன்மை தேவைப்படலாம் என்றாலும் அதன் இலக்குகள் ஒருபோதும் மாறாது என்று ஃபத்லி கூறியுள்ளார். பாஸ் கட்சி எப்போதும் எதிரணிக்கு எதிராக கோல் அடிக்கவே பாடுபடும் என்றும் ஒருபோதும் சுய கோல் அடிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். கோல் அடிக்கும் இந்த முயற்சியில் தேவைப்பட்டால் பாஸ் கட்சியின் வியூகங்கள், வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர் கூட மாற்றப்படலாம் என்று அவர் கூறினார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல் பாஸ் கட்சி தனது வாக்குறுதிகளை காப்பாற்றுகிறது என்பதை நிரூபிக்கும் என்றும் ஃபத்லி தெரிவித்தார். மருத்துவர்களின் கைமுறை பணி சுமையை குறைக்கும் பொருட்டு மருத்துவ ஆவணங்களை தானியக்கமாக்குவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஒரு முன்னோடி திட்டத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் சுகாதார அமைச்சு செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பின்பற்றுதல் மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் அரசு மருத்துவமனைகளை ஸ்மார்ட் மருத்துவமனைகளாக மாற்றுவதற்கான அமைச்சின் முயற்சிகளின் ஒரு பகுதியே இந்த முன்னெடுப்பு என்று முகநூல் பதிவில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜுல்கிஃப்லி அமாட் குறிப்பிட்டுள்ளார். இந்த செயல்முறை நிறுவன திட்டத்தின் செயல்திறனை ஆய்வு செய்த பின்னரே இதனை மற்ற சுகாதார வசதிகளுக்கும் விரிவுபடுத்துவோம் என்று ஜுல்கிஃப்லி தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் பரிசான் நேஷனலுடன் பாஸ் கட்சி முன்மொழிந்துள்ள ஒத்துழைப்பு குறித்து மாசிச மற்றும் மாயிகா கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் அழைப்பு விடுத்துள்ளார். பாஸ் கட்சியுடன் ஒத்துழைப்பது அவர்களின் உரிமை என்றாலும் அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அந்தோனி லோக் கூறினார். பரிசான் நேஷனலின் கூட்டணி கட்சிகள் குறிப்பாக மாசிச மற்றும் மாயிகா ஆகியவற்றின் நிலைப்பாட்டை தாம் அறிய விரும்புவதாகவும் நிலைப்பாட்டை மறைக்காமல் பொதுமக்களுக்கு தெளிவான சித்திரத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நெகிரி செம்பிலான் டிஏபி தலைவராகவும் இருக்கும் லோக் மாநில தேர்தலுக்கு முன்னதாக எதிர்க்கட்சிகளின் இனவாத பிரச்சாரங்களுக்கு எதிராக தனது கட்சி ஒரு கடுமையான பிரச்சாரத்தை எதிர்கொள்ளும் என்று கூறினார். டிஏபி வெற்றி பெறுவதை காண்பதை விட பாஸ் கட்சி தோற்பதையே விரும்பும் என்றும் அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தனது 101வது பிறந்த நாளை கொண்டாடிய பின்னர் உடல் நலம் மற்றும் நீண்ட ஆயுள் குறித்த ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். நாம் சாப்பிட வேண்டும், ஆனால் நாம் வாழ்வதற்காகவே சாப்பிட வேண்டும், வாழ்வதற்காக சாப்பிடுங்கள், சாப்பிடுவதற்காக வாழாதீர்கள் என்று அவர் தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்ட ஒரு சிறிய காணொளியில் தெரிவித்துள்ளார். தனது உடல்நலம் குறித்து பேசிய டாக்டர் மகாதீர் தனது பசி முன்பு போல் இல்லை என்றாலும் தொடர்ந்து தனது ஆரோக்கியத்தை பேணி வருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். ஆம், நான் ஒரு சாதாரண மனிதனை போன்றவன்தான். சில நேரங்களில் அது ஆரோக்கியமாக இருக்கும், ஆனால் சில நேரங்களில் அது சற்று வலிக்கும். ஆனால் நான் மருத்துவமனைக்கு சென்றபோது அவர்கள் எனக்கு நல்ல மருந்துகளை கொடுத்தார்கள். நான் தொடர்ந்து வேலை செய்தேன் என்று அவர் கூறினார். மலாக்கா ஜலான் சயித் அப்துல் அசீஸ் சாலையை கடக்கும் போது ஒரு கார் மோதியதில் 66 வயதான தொழில் அதிபர் ஒருவர் உயிரிழந்தார்.
அவரது மனைவி காயமடைந்தார். ஒரு தனியார் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவர்கள் வெளியே வந்த சிறிது நேரத்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ஜொஹூர் மூவார் தமான் சுங்கை அபோங் செமர்லாங்கைச் சேர்ந்த பாங் சி டிங் என்ற அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்றும் அவரது 66 வயதான மனைவி ஸ்வாக் வாங் சூன் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்றும் மலாக்கா தெங்கா தற்காலிக காவல்துறை கண்காணிப்பாளர் ஹலீம் அப்பாஸ் தெரிவித்தார். தம்பதியினர் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது எதிரே வந்த 59 வயது நபர் ஓட்டி வந்த கார் அவர்கள் மீது மோதியது. மோதல் நடந்த நேரத்தில் அந்த வாகனம் புலாவ் மலாக்காவில் இருந்து கிளிபாங்கை நோக்கி சென்று கொண்டிருந்தது என்று அவர் கூறினார். இந்த சம்பவத்தில் ஓட்டுநர் காயம் இன்றி தப்பினார் என்று ஹலீம் தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.